யாழினி ம் கிளம்பிட்டியா? ஆமாண்ணா. யார் வராங்க உன் கூட? அண்ணா நீ தானே வரேன்னு சொன்ன, இப்ப வந்து யாரு வராங்கன்னு கேக்குற? யாழினி என்னால வர முடியாத சிச்சுவேஷன். ஆனந்தியும் வர முடியாது. என்னண்ணா இப்படி லாஸ்ட் மினிட்ல சொன்னா இப்ப என்ன பண்றது? எனக்கு துணைக்கு யாராச்சும் வேணும்ல, என் கூட யாராச்சும் வரணும்னா. புரியுது யாழினி, ஆனா இப்படி சடனா வர முடியாம ஆகும்னு நானே எதிர்பார்க்கலையே. என்ன பண்ணலாம்? அண்ணனும் தங்கச்சியும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டீங்களா நாடகத்தை? யாழினி, இங்கதான் ஒரு வெட்டி ஆபீசர் இருக்கால்ல, அவளை கூட்டிட்டு போய். யாழினி துளசி. என்ன மாமா? யாழினிக்கு காலேஜில் கல்ச்சுரல்ஸ் இருக்கு, அவ ஏதோ பெர்ஃபார்ம் பண்றாளமா, நீ அவ கூட போயிட்டு வா போ. என்னது நானா? ஆமா நீதான். நீ இங்க உட்காந்து வெட்டி முடிக்கிறத அங்க போய் பண்ணு. அப்படியே உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில உருப்பட என்ன செய்யறாங்கன்னு அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. இங்க உட்கார்ந்துக்கிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும். நான்லாம் எங்கேயும் போல மாமா. ஏய், நீ போறியா போலையான்னு உன்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்கல, உன்னை போன்னு சொன்னேன். என்னால போக முடியாது மாமா. மத்த நேரம்லாம் மட்டும் என்ன கண்டாலே ஆக மாட்டேங்குது, உனக்கும் உன் தங்கச்சிக்கும். இப்ப மட்டும் நான் துணைக்கு போகணுமா? இப்போ தான் பிடிக்கல, ஆனா என்ன பண்றது, என் நேரம் உன்னைதான் கூட்டிட்டு போகணும்னு எழுதியிருக்கு. அண்ணா நீயால வர முடியல, நீ வா. அப்படி வேண்டா வெறுப்பா ஒன்னும் நீ என்ன கூட்டிட்டு போக வேண்டாம். ஏய், சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு சோஃபாவை தேய்ச்சிக்கிட்டே காலத்தை ஓட்டிடலான்னு பாக்குறிய? அப்படிலாம் இங்க இருக்க முடியாது.